+2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணிக்கு வெளியாகிறது. இணையதளம், தொலைபேசி மற்றும் பள்ளிகள் மூலமாக முடிவுகள் அறிய பள்ளிக் கல்வித்துறை சிறப்பு ஏற்பாடு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். கல்லூரி கல்வி இயக்கம் அறிவிப்பு. உதகை, கொடைக்கானல் சுற்றுலா செல்வோர் இன்று முதல் இ-பாஸ் பெற வேண்டும். பொதுமக்கள் வந்து செல்ல தடையில்லை என்று தமிழக அரசு விளக்கம். தமிழகத்தில் தொடர்ந்து மாலை நேரத்தில் பெய்யும் கோடை மழை. சேலம், பெரியகுளம், சிவகாசி, கரூர் உள்ளிட்ட நகரங்களில் பெய்ததால் வெப்பம் தணிந்தது. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வராது. ஜம்மு காஷ்மீரின் 370வது சட்டப்பிரிவு மீண்டும் வராது. பகல் கனவு காண்பதை ராகுல் காந்தி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அமித்ஷா பேச்சு. காங்கிரஸ் கட்சி வந்தால் மக்களின் வளம் மக்களிடமே வழங்கப்படும். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பேச்சு. கட்சி நிர்வாகியை கன்னத்தில் அறைந்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார். தோளில் கை வைத்து புகைப்படம் எடுக்க முயன்றதால் கோபம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் உயிரிழந்த விவகாரம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதியை பெற்றுத் தருவார் என அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி. உடலும் உயிரும் கூடி இயங்கியதால்தான் இலக்கியம் என்ற குழந்தை பிறந்திருக்கிறது. இளையராஜா குறித்த செய்தியாளர் கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்ற வைரமுத்து. சிலர் கற்றார் பேச்சும் இனிமையே. நடிகர் குமரிமுத்துவின் பேச்சை பகிர்ந்து இசையமைப்பாளர் A.R. ரகுமான் பதிவு. தமிழ்நாட்டில் காற்றாலை மின் உற்பத்தி அதிகரிப்பு. மின் கட்டுப்பாடு அபாயம் நீங்கும் என எதிர்பார்ப்பு. நாடு முழுவதும் 557 மையங்களில் நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு. உயிரியல் பாடப்பிரிவு வினாக்கள் எளியதாக இருந்ததாக மாணவர்கள் கருத்து. திருவாரூர் அருகே டாஸ்மாகில் கடனுக்கு மதுபாட்டில் தர மறுத்த ஊழியர் மீது சரமாரி தாக்குதல். தகராறில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. நாட்டின் 140 கோடி மக்களுக்காக அயோத்தி ராமரிடம் வேண்டிக் கொண்டதாக பிரதமர் மோடி பதிவு. வாகன பேரணியின் போது வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளித்த மக்கள். ஹங்கேரி பிரதமருக்கு எதிராக பிரம்மாண்ட கண்டன பேரணி. வெறுப்பு பிளவால் மக்கள் பாதிப்பு என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. கொல்கத்தாவின் அதிரடி ஆட்டத்தை சமாளிக்க முடியாமல் லக்னோ தோல்வி. 98 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.